மாசம் அதேமாரி சில்வர் டிக்கெட் வந்து பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக அலப்பறை இருக்குது. ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:22 ஆகுதுங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும். அவளை காற்று தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன் பாருங்க, அப்படி தான் தோணுது. சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா? ஏன்னா இடுப்பு வரைக்கும் வெளியே இருக்கா. இவன் ஒன்று சடார் பிரேக் அடித்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் பின்னால் தூக்கி வீசிடும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளை தான் எனக்கு, ரொம்ப பெரிய பிள்ளை இல்லை, ஒரு 14 நல்லா இருந்துச்சு. இங்கே இருங்க எவ்வளோ இங்கே வருங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் டெலிவரி ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுட் டெலிவரி ஜாபோ இல்லை அப்ராடில் தான் வேலை வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து டெய்லியும் வீடியோ போடுவோம். அந்த டெய்லி வீடியோ போடுறதுல ஏதாவது ஜாப் வேகன்சியை பற்றி மென்ஷன் பண்ணியோ இல்லை அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணுவோம். அதனால தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விளாக் எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழில் சவுதி அரேபியா ரியாத்தில், சரிங்களா, ரியாத் நான் மென்ஷன் பண்ணுறது ரியாத்தில் விளாகிங் பண்ணுறாங்களான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன் வீடியோவில். தமிழில் யாரும் பண்ணல. பங்களாதேஷில் பண்ணுறாங்க, ஹிந்தியில் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளே மாதிரி இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக ரோடு இங்கே நடக்கிற இந்த இதில் எல்லாத்தையுமே காமிக்கல. அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னா, சும்மா அவங்க வீடியோ அவங்களோட ஃபேஸ் காமிச்சு வீடியோ எடுக்கிறது, சும்மா இந்த பைக்கில் போகும்போதே இப்படியே ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழில் ரியாத்தில் போயிட்டு பண்ணுறதுன்னா அது நான் மட்டும்தான். ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மேலே ஐகான் பட்டனில் வீடியோஸ் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே போதும், நம்மளோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம கூட பேசணும், ஏதாவது நம்மக்கிட்ட ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், நல்லா திட்டணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அதுவும் ரைடர் சூர்யா தான், அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு டார்கெட்டு, ஒரு சேலஞ்சு, ஒரு கிவ்அவே, இதை பற்றி தான் இந்த மாதம் ஃபுல்லாக 3 பண்ணுறேன். இந்த மாதத்தில் கிவ்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுக்க போகிறோம் இந்த மாதம். அது எப்படின்னா, அது நார்மலாக கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கணும். 2வது, இப்போ நம்ம போடுற வீடியோவை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 5 பேருக்காவது அவங்க ஷேர் பண்ணியிருக்கணும். அது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கணும் அவங்க. சரிங்களா? அப்படி வச்சுருக்கவங்களுக்கு நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதம் 30 நாள் 30 வீடியோ போட போகிறோம். அதுதான் 30 நாள் 30 வீடியோ போட போகிறோம். அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். 30 நாள் 30 வீடியோ போட்டிருப்பேன். அதேமாதிரி அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிவ்அவே சொல்லிட்டு சேலஞ்ச் சொல்லிட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதம் 451 பண்ணணுங்க. 451 பண்ணணும். அதுதான் நம்மளோட இந்த மாதம் டார்கெட்டு. ஸோ அதுவும் பண்ணிடலாம். அப்படி பண்ணோன்னா டெய்லியும் 15 ஆர்டர் பண்ணோம். நம்ம நேற்று எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆர்டர் கம்மியாகிட்டு இன்றைக்கி அந்த ஆர்டரையும் சேர்த்து மொத்தம் 16 ஆர்டர் பண்ணணும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டே. ஸோ சவுதி நேஷ்னல் டே நாளைக்கு. வேறு லெவலில் இப்போவுமே எல்லா இடமும் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முந்திலாம் பாலத்துக்கடியில் ஒன்றும் இருக்காது. இப்போ பாலத்துக்கடியில் லைட்டு அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்களா தூரமாக ஒரு வண்டி போச்சா, அது மாதிரி நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சவுதியோட ஃப்ளாகு ஃபுல் வைப் ஆகிட்டு இருக்காங்க. சாங்லாம் போட்டு, ஐ மீன் நம்ம தமிழ் சாங்லாம் கிடையாது, அவங்களோட அரபி சாங்ஸ் அதை போட்டு ஃபுல்லாக வைப் ஆகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா நான் நிறைய வண்டியில் பார்த்துட்டேன் அந்த ஃப்ளாக். அதெல்லாம் பெரிய பெரிய ஃப்ளாக்ஸ். நான் அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரும் செகண்ட் ஆர்டரும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கொண்டு போய் கொடுக்க போயிட்டுருக்கேன். இப்போ 1.6 கிலோமீட்டரில் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது. செகண்ட் ஆர்டரும் பக்கத்துலேயே தான் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியோ ஏதோ நம்ம கடவுள்கிட்ட வேணுனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் ஆர்டர் போடுற மாதிரி போடுறோம், ஆனால் தெரியல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுதி நேஷ்னல் ஃப்ளாக் ஒன்று வாங்கணுங்க நாளைக்கு. ஸோ இந்த வண்டியில் எப்படி சொருவிட்டு அப்படியே போகலாம், அப்படியே காற்றுல பறக்கும் பார்த்தீங்களா, ஒன்று வாங்கணும். ஆனால் அது எவ்வளோன்னு தெரில. நான் ரோட்டில் விற்கிறாங்க, ஆனால் அது கேட்குற அளவுக்கு டைம் இல்லை, சிக்னல் விழுந்துருது. ஒன்று வாங்கிட்டு சொருவிட்டு போனோம். மேபி இன்றைக்கி கிடச்சின்னா இன்றைக்கே வாங்கி சொருவிடணும். என்னடா இந்தியாவிலேருந்து போயிட்டு சவுதி ஃப்ளாகுக்கு இவ்வளோ பண்ணுறீ அப்படின்னா, அப்படியே கிடையாதுங்க. எல்லா நாட்டையும் மதிக்கணும். எல்லா நாட்டு ஃப்ளாகுக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை, நம்ம நாட்டு ஃப்ளாகுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்குறோமோ
அதேமாரி எல்லா நாட்டு ஃப்ளாகுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதேமாரி இந்த நாடு, அதனால் இந்த நாட்டை பெருசாக நான் பேச மாட்டேன், இந்த நாட்டோட கொடினா இது கையில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அது அதுதான் வந்து சுத்தமாக ஒழிக்க வேண்டிய மைண்ட் செட்டில் அதுதான். நம்ம சின்னதாக முதல்ல ஜாதியில் ஆரம்பிக்கிறது தான், முதல்ல கலரில் ஆரம்பிக்கிறது, சரிங்களா? நான் கருப்பு நீ வெள்ளை, அந்த கலரில் ஆரம்பிக்கிறது தான் பெரிய பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய் விடும். நான் சவுதி ஃப்ளாக் எடுக்க மாட்டேன், என்ன பண்ணி என்ன இந்தியனுங்கிற அப்படி அங்கே வருங்க. ஓ ஓ ஓ ஓ சூப்பராக இருக்குல்ல. இந்த வண்டியில் அது மாட்டுவாங்கன்னு நினைக்கேன். நிறைய வச்சுருக்காங்க. ஐயோ, நிறைய வண்டியில் அந்த ஃப்ளாக் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்மளும் வாங்குகிறோம், இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுறோம். எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லங்க. என் சைடு ஒத்த சைடு கிட்னியை விற்றாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ளாகை வாங்கி நம்ம இன்றைக்கி சொருவி வீடியோ எடுக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டரை முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆர்டர் கொடுக்க போல் நம்ம வந்து 25 கிலோமீட்டரில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஏடிசி அவங்களோட அந்த கிராண்ட் இந்தியன் கிராண்ட் ஃபினாலே அந்த ஃபங்க்ஷன் நடக்க சொல்லியிருந்தோம் தெரியுமா? ஸோ இசை கொண்டாட்டம் அக்டோபர் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ ஆண்ட்ரியா, சதீஷ், ஃபெரினா இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, ஆக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதாகிட்டு இருந்து. ஸோ நான் நேற்று டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ், நான் வீடியோ போட்டனால நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எனக்கு இப்படி டிக்கெட் கிடைக்குமா, வாங்கி தர முடியுமான்னா. சரி ஓகே ப்ரோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் வாங்கிட்டு அவங்களுக்கு தான் கொடுக்க போயிட்டுருக்கேன். அவங்க உங்களை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னாங்க. சரி ஓகே ப்ரோ நானே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள தான் பார்க்க நம்ம போயிட்டுருக்கோம். டிக்கெட் கொடுத்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு வரணும். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டியில் இருக்குது. ஸோ சில்வர், கோல்டு, பிளாட்டினம், ரெட் கார்பெட் இருக்குது. சில்வர் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரியாலு. ஸோ பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 400 ரியால் நினைக்கிறேன் சம்திங், அதே எனக்கு தெரில. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சில்வர் கோல்டே அதிகம் தான். ஏன்னா சில்வர் வந்து 50 ரியாலு, கோல்டு வந்து 150 ரியாலு. இதே நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா 500 ரியாலுங்க. 4 பேருக்கு 500 ரியால், ரொம்ப லாபம். இப்போ கேட்டிருக்கவர் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கேட்டிருக்காரு. அவர் ஏன்ட கேட்டார், நீங்கள் என்ன டிக்கெட் ப்ரோ எடுப்பீங்கன்னா சொன்னால் பிளாட்டினம் எடுப்பேன். அப்போ நான் பிளாட்டினம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ அவர் எஸ்டிசி பேயில் காசு போட்டுட்டு இருந்தார். ஸோ காசில் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு இப்போ அவருக்கு தான் கொடுக்க போயிட்டுருக்கேன். நம்ம ஃபாலோவர்ஸ் இப்போ நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குற நீங்கள் யாராவது ரியாத்தில் இருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், கான்டாக்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அக்டோபர் 3ஆம் தேதி நடக்குது ஃபங்க்ஷன். ஸோ டிக்கெட் ரொம்ப மலன்னு சேல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் ஆட்களை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வத்தோடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க, நானும் வரேன், அங்கே வச்சு மீட் பண்ணலாம். டிக்கெட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானே கொண்டு வந்து தரேன். டைம் இப்படி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேங்க ரியாத்தில். அங்கே வருங்க, அங்கே தூரமாக ஃபுல்லாக மணல் மேடுன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் மலைகள் தான், ஃபுல்லாக மலை. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி இருக்க ஏரியாவுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன்னா இங்கே ராபேரிக்கெலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஏரியா அப்படி தான் இருக்குது. ஆனால் வேற லெவலில் இருக்குங்க. ஓ மை காட், பயந்துட்டேன் திடீர்னு அப்படின்னு. ஸோ 4.1 கிலோமீட்டரில் நம்ம கொடுக்க வேண்டிய ஆள் வந்துடுவாப்புல. கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் இடம்லாம் வேற மாதிரியா இருக்குது. ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி தாங்க. இது வந்து ரியாத்தோட கீழே வந்துட்டு வைப்போம், ரொம்ப கீழே. நம்ம இருக்க சிட்டிக்கெலாம் கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 40 கிலோமீட்டர் கீழே வந்திருக்கோம். எப்படி சொல்ல, மலையாளத்தில் சொல்கிறதா இருந்தால் மறுபூமிக்கு வந்திருக்கோம், மறுபூமி. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா 2 பேருக்கு நம்ம இன்னைக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். கரெக்டாக ஒரு ஆள் கொடுத்துட்டு இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் பண்ணாங்க, ப்ரோ எங்களுக்கு டிக்கெட் இருக்குமான்னாங்க. சரி ஓகே உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஸோ பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் சவுதி ஃப்ளாக் வாங்கிட்டேங்க. ஸோ 5 ரியாலுங்க இந்த சவுதி ஃப்ளாகு. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக அலப்பறை இருக்குது. ஆனால் இப்போ வச்சா கிழிச்சு போடுவான் எவனாவது பொறாமல் பிடிச்சவனு. நாளைக்கு வைக்கணும். நாளைக்கு இல்லைன்னா கொஞ்சம் கழிச்சு இல்லை ஒரு சின்ன ஸ்டாப்லர் மட்டும் அடிக்கணும். இல்லைனா இந்த இது என்ன ஆகும்னா நவுண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு ஸ்டாப்லர் அடித்தா வேலை முடிஞ்சிடும். லொக்கேஷன் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 4வது ஆர்டர் கொடுக்க போயிட்டுருக்கோம், 5 கிலோமீட்ரு. ஸோ என்ன இன்றைக்கி வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா நம்ம 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா பிரேக் எடுத்துட்டோம். ரீசன் என்னென்னா நம்ம வந்து டிக்கெட்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்து பார்த்தீங்களா, அவங்கள போய் டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு.
பரவாயில்ல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:22 ஆகுதுங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும். இனிதான் உட்காந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக் வாங்கிட்டேன். இனி ஃப்ளாக் வைக்கணும். இதில் எந்த சைடு வைக்கலாம், இந்த சைடு வச்சா இந்த சைடு அடிக்கும், இந்த சைடு வச்சா இது மறைக்கும். அதனால் எந்த சைடு வைக்கலான்னு தெரியாமல் இருக்கேன். பார்ப்போம். ஆனால் வைக்கணுங்க, கண்டிப்பாக வச்சு பட்டையை கலப்பேன். ஃபன் இருக்குது நாளைக்கெலாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பொலிவியாடு, மால்கா பக்கத்தில் இருக்குது. பொலிவியாட் சிட்டிம்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, ரேலி நடக்கு. ரேலினா நாளைக்கு தான் நேஷ்னல் டே. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரேலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்வே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே உள்ளவங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. நம்மளும் ஃப்ளாக் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. அருமையாக இருக்கும். இந்த வண்டி பார்க்க சின்னதாக இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் சவுண்டு கொஞ்சம் முட்டி பட்டையை கிளப்பிட்டாரு, அலற விட்டாரு கொஞ்ச நேரத்தில். ஓ வெறுப்பா. இங்கே வருங்க, மேலே ஒரு குட்டியை பாருங்க. நிறைய குட்டி இருக்குங்க இப்படி. ஸோ கொஞ்சம் மட்டும் பைக்கர்ஸ் நிறைய பேர் ரேடி பண்ணாங்க. நான் அப்போ ஆன் பண்ணாமல் விட்டேன். நான் அந்த பைக்கை பார்த்துட்டு ஆடு வாயை பிளந்துக்கிட்டு இருந்தேன், கேமரா ஆன் பண்ண மறந்துட்டு. ஒரு 5 ஹார்லி டேவிட்சன் நினைக்கிறேன். அதில் ஹார்லி டேவிட்சனில் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே இருங்க, எவ்வளோ கொடி பாருங்க அம்மா. ஸோ இது பொலிவியாட் வேர்ல்டு, இது பொலிவியாட் சிட்டி. ஸோ இந்த ஏரியாவில் தான் நாளைக்கு நேஷ்னல் டேக்கான அந்த இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக தெரில. ஓ நல்லா இருக்குல்ல. நம்ம நாட்டில் குடியரசு தினவிழாக்கு, சுதந்திர தினவிழாக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களா ஃப்ளாக்ஸ் வச்சு? நான் பார்த்த கிடையாதுங்க உண்மையா. நான் ஸ்கூல் போவேன், ஸ்கூலில் சாக்லேட் வாங்க, சாப்பிட்டு அப்படியே வந்துடுவேன். அதோட முடிஞ்சு நம்மளோட குடியரசு தினம், நம்மளோட சுதந்திர தினம் எனக்கு. ஏன்னா அதில் நம்ம கஷ்டப்படலைனால அதோட பலன் நம்ம அனுபவிக்கக்கூடாது. சுதந்திரத்துக்காக போராடினவங்க அனுபவிக்கலாம். அதுக்கு நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம போட்டு அதை போட்டு என்ஜாய் பண்ணக்கூடாது. அவங்க என்ஜாய் பண்ணால் அதில் கதை இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்க, ரேலி பாருங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. ரோஸ் ராய்ஸ்லலாம் கொடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பேர், என்ன அலப்புறன்னு. ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்தளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இவங்களுமே பெருசாக நம்ம ஊரில் மாதிரி பண்ணல. நம்ம ஊரில் கொஞ்சம் பண்ணாலுமே டக்குனு போலீஸ்காரங்க அதை இதுன்னு நிப்பாட்டிடுவாங்க. இங்கே வருங்க, வண்டிக்கு மேலே எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. ஏய் போடுறா தம்பி பிரேக் அப்படிங்கிற மாதிரி போட்டானா முடிஞ்சு. ஓ ஆக்சிடெண்ட்டா? அதான் இவ்வளோ நடந்து ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா சவுதிக்கே இப்போ அசிங்கமாச்சே. என்னண்ணே ட்ராலி வண்டி இதுக்கு இங்கே யார்ரா நீ? இங்கே இருக்கு. வைப் பண்ணுறான் ப்ரோவே. கேஎஸ்ஏ கிங் சவுதி அரேபியா, கிங்டம் சவுதி அரேபியாவா? இங்கே பாருங்க, ஆன பாருங்க இங்கே. அவ்வளோதான் முடிஞ்சு. வைபு ஃபுல் வைப் ஆகிட்டான்லு. நல்ல வேலைங்க, இங்கே ட்ரிங்க்ஸ் கிடையாது. சவுதியில் ட்ரிங்க்ஸ் கிடையாது. அதனால இது பெருசாக. அங்கே இருங்க, இங்கே யாருங்க வேணலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே. இப்படியே கழுத்து திருப்பி வச்சுட்டு ஓட்டும்போது கழுத்து வலிக்குதுங்க. அங்கே பாருங்க. ஏய் சூப்பர்மா. ஆர்டர் மட்டும் இல்லைன்னா வண்டியை போய் இல்லை பின்னால் போட்டு இப்படியே ஒன்று பின்னாலே போயிட்டே இருப்பேன். நான் ஆர்டர் இருக்க. சரிங்க, நம்மளுக்கு நம்ம ஏரியா வந்துருச்சு. இண்டிகேட்டர் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோம். கொஞ்சம் கையில் காசு வந்த பிறகு பண்ணுவோம், இறங்கி பண்ணுவோம்.